வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேமஸான டைரக்டரோட லைஃபை தான் பார்க்க போறோம். அது யாரும் இல்லைங்க, லேடி சூப்பர் ஸ்டார் கணவரான விக்னேஷ் சிவன் அவர்களுடைய லைஃப் பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோவுக்கு லைக் போட்டு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விக்னேஷ் சிவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டரோட ஒத்து போனவர் தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி தான் மூவிஸுமே எடுக்கிறாரு. நிறைய பேர் கனவு கண்டுகிட்டு இருக்க நேரத்துல இவர் அந்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காருன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான், விக்னேஷ் சிவன் ஒரு திரைப்பட இயக்குனர், நடிகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர்னு பல முகம் கொண்டவர்னு சொல்லலாம். விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட காதலர், நயன்தாராவோட கணவர் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா விக்னேஷ் சிவன் சின்ன வயசு பக்கம்னு பார்த்தோம்னா என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவருடைய போராட்டத்தை பத்தி பார்க்கலாம். விக்னேஷ் சிவன் செப்டம்பர் 18, 1985 வருஷம் சென்னையில பிறந்திருக்காரு. விக்னேஷ் சிவனோட சொந்த ஊர்னு பார்த்தோம்னா லால்குடி. விக்னேஷ் சிவனோட அப்பாவோட பேர் பார்த்தோம்னா சிவக்கொழுந்து, அம்மாவோட பேரு மீனா குமாரி. விக்னேஷ் சிவனுக்கு ஐஸ்வர்யாங்கிற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. விக்னேஷ் சிவனோட அம்மா அப்பா 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள் தான். விக்னேஷ் சிவனுக்கு இப்போ அவருடைய அப்பா இல்ல, ஆனா அவருடைய அப்பா காவல்துறை கண்காணிப்பாளரா பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு. விக்னேஷ் சிவனுடைய அம்மா இப்போ ரிட்டையர் ஆனாலுமே அவங்க வடபழனியில இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விக்னேஷ் சிவன் அவர்கள் அவருடைய ஸ்கூலிங்னு பார்த்தோம்னா மயிலாப்பூர்ல இருக்க சாந்தோம் ஸ்கூல்ல தான் முடிச்சிருக்காரு. அதே ஸ்கூல்ல தான் எஸ்டிஆரும் படிச்சிருக்காரு. அவருடைய ஜூனியரா விக்னேஷ் சிவன் அவர்கள் படிச்சிருக்காரு. சிம்புவும் விக்னேஷ் சிவனும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அவங்க 2 பேருமே சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. விக்னேஷ் சிவன் அவர் டைரக்டர் ஆகணுங்கிற காரணத்துக்காக அவருடைய லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு ஷார்ட் பிலிமும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை டைரக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது சிலம்பரசன் கிட்ட இதை எடுத்துட்டு போறாரு. அந்த ஷார்ட் பிலிம் கதையை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏன் இதை ஒரு மூவியா எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு படம் நல்ல ஒரு வெற்றியையுமே கொடுத்துச்சு. அது என்ன படம்னா, 2008 ஆரம்பிக்கப்பட்ட இந்த திரைப்படம் பல போராட்டங்களுக்கு அப்புறமா 2012 போடா போடிங்கிற திரைப்படமா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல வரவேற்பையுமே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். விக்னேஷ் சிவன் அவர்கள் பாடலாசிரியர், இயக்குனர் மட்டுமே இல்லாம அவர் ஒரு நடிகர்னும் சொல்லலாம். விக்னேஷ் சிவனுக்கு முதல் படம்னு பார்த்தோம்னா 2007 ரிலீஸ் ஆன சிவினே சொல்லலாம். அந்த படத்துல கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து 2012 அவர் இயக்குன படத்திலேயே போடா போடி மூவிலேயே கெஸ்ட் ரோல்லையுமே நடிச்சிருப்பாரு. 2014 ரிலீஸ் ஆன வேலையில்லா பட்டதாரி மூவில நடிகர் தனுஷ் அவர்கள் கூட விக்னேஷ்ங்கிற கேரக்டர்லயே நடிச்சிருப்பாரு. இவ்வளவு தூரம் ஓரளவு நார்மலா நடிச்சுக்கிட்டு இருந்த, நார்மலா டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு ஒரு கதையை சிறந்த முறையில இயக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த படம் தான் 2015 அவர் புதிதா இயக்குன திரைப்படம்னு பார்த்தோம்னா நானும் ரவுடிதான். அந்த மூவி தான் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு அவருடைய லைஃப் டர்னிங் பாயிண்டாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை அவரே திரைக்கதையும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல மிகப்பெரிய அளவுல பாடலாசிரியராகவுமே வெற்றி பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். தங்கமே உன்னத்தான், கண்ணான கண்ணே, வரவா வரவா, இதுல உள்ள எல்லா பாடல்களையுமே விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அந்த ஒரு பாட்டு எல்லாமே நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃபேவரட்டா தான் இருக்கு. இந்த ஒரு மூவிலேயே விக்னேஷ் சிவன் அவர்கள் பன்முகம் திறமை கொண்டவர்னு பேர் வாங்கிட்டாரு. இந்த மூவில இருந்து தான் நயன்தாராவை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா விக்னேஷ் சிவன் யாருன்னே தெரியாத பல பேருக்கு நானும் ரவுடிதான் திரைப்படத்துல நயன்தாராவை காதலிச்சதுனாலையுமே மிகப்பெரிய அளவுல நிறைய பேருக்கு தெரியப்பட்டாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடிக்கடி நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வெளிநாட்டுக்கு போய் நிறைய போட்டோஸ் எடுத்து சோசியல் மீடியாலையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அவர் பிரபலம் ஆகிறதுக்கு இதுவுமே சில % காரணமா இருந்திருக்கு. அதை தொடர்ந்து 2018 வருஷம் சூர்யா அவர்களை வச்சு தானா சேர்ந்த கூட்டம்ங்கிற மூவியையுமே இயக்குறாரு. இந்த ஒரு மூவியுமே கலவையான விமர்சனத்தையே கொடுக்குது. இப்போ வரைக்கும் நயன்தாராவை லவ் பண்ணிக்கிட்டு வந்த விக்னேஷ் சிவன் அவர்கள் சிலரை எதிர்த்து பலரோட ஆசீர்வாதத்தோட 2021 என்கேஜ்மெண்ட் நடக்குது. அதை தொடர்ந்து மகாபலிபுரத்துல கிராண்டான நிலையில ஜூன் 9, 2022 அப்போ திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் உயிர் உலகுன்னு ட்வின்ஸ் குழந்தைகளும் இருக்காங்க. விக்னேஷ் சிவன் லைஃப் என்னதான் சர்ச்சையில மாட்டினாலும் இப்பவும் ஜாலியா தான் இருக்காங்க. என்னதான் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு சப்போர்ட் வித் ஃபேமஸ் இருந்தாலுமே அவர் எடுத்த எஃபர்ட்னால மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காரு. அப்படிப்பட்ட விக்னேஷ் சிவன் அவர்களுடைய லைஃப் பயோகிராஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.